வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் அதாவது நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் இந்த சாப்டர்ல இருந்து முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்க போறோம். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன? ஒளியாற்றலை வேதியாற்றலாக மாற்ற ஒளியின் உதவியுடன் நடைபெறும் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க வினை செயலை தான் நம்ம என்ன சொல்றோம்? போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது photochemical oxidation and reduction reaction carried out with the help of light converting solar energy into chemical energy. இதை தான் photosynthesis அப்படின்னு சொல்றோம். இதில் நீர் மூலக்கூறு ஆக்சிடைஸ் ஆகி ஆக்சிஜன் உருவாகுது, கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ்ட் ஆகி கார்போஹைட்ரேட் உருவாகுது. இந்த போட்டோசிந்தசிஸ் இரண்டு நிலைகளில் நடக்குது. ஒன்று லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன்னா என்ன? இந்த ரியாக்ஷனுக்கு லைட் கண்டிப்பாக வேணும், அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டார்க் ரியாக்ஷனுக்கு லைட் தேவையில்லை, ஆனாலும் லைட் ரியாக்ஷனில் உருவாக்கப்பட்ட ஆற்றல்களான ஏடிபியும் என்ஏடிபியும் வேணும். இந்த ரெண்டு அசிமுலேட்டரி பாரம் டார்க் ரியாக்ஷனுக்கு வேணும். எதுக்கு? கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்வதற்கு. இந்த லைட் ரியாக்ஷன் again carried out in two stages. இதெல்லாம் photo oxidation phase as well as photochemical phase. இந்த photo oxidation phaseல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, லைட்டை அப்சர்வ் பண்ணுறது, அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். ஆக்சசரி மாலிகூல் எல்லாம் லைட்டை அப்சர்வ் பண்ணி அது என்ன செய்யும்? குளோரோஃபில் ஏ மாலிகூலுக்கு ஆக்சன் சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல. ஸோ ஆக்சசரி மாலிகூல் லைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. குளோரோஃபில் ஏ மாலிகூல் எ ஃபோட்டான் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ண உடனே குளோரோஃபில் ஏ மாலிகூலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும்? இஜெக்ட் ஆகி வெளியில் வரும், உயர் ஆற்றல் மட்டத்திற்கு வரும்ல. ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸில் நடைபெறுது. வேரஸ் ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸில் என்ன நடைபெறுது அப்படின்னா, நீர் ஒளிப்பிளத்தல் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடைபெறுது. அதன் மூலம் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது, எலக்ட்ரான் கடத்து சங்கிலி மற்றும் கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடையக்கூடிய நிகழ்ச்சி. இது எல்லாமே இந்த போட்டோசிந்தசிஸ்ல உள்ள லைட் ரியாக்ஷனில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. போட்டோசிந்தசிஸ் எங்கே நடைபெறுது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த குளோரோபிளாஸ்டில் மெம்ப்ரேனஸ் சிஸ்டமும் இருக்குது, ஸ்ட்ரோமாவும் இருக்குது. இந்த மெம்ப்ரேனஸ் சிஸ்டம் இருக்குதுல்ல, இதெல்லாம் கிரானா, இந்த ஸ்ட்ரோமல் லாமெல்லா. இந்த மெம்ப்ரேனஸ் சிஸ்டத்தில் லைட் ரியாக்ஷன் நடைபெறும். அதாவது சைக்ளிக் அஸ் வெல் அஸ் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் நடைபெறும். டார்க் ரியாக்ஷன் எங்கே நடைபெறும்? இந்த ஸ்ட்ரோமல் ரீஜியனில் நடைபெறும். ஏன்னா டார்க் ரியாக்ஷனுக்கு தேவையான நிறைய என்சைம் எங்கே தான் இருக்குது? இந்த ஸ்ட்ரோமால இருக்குது. அதனால டார்க் ரியாக்ஷன் எங்கே நடைபெறும்? இந்த ஸ்ட்ரோமால நடைபெறும். லைட் ரியாக்ஷன் சொன்னோம்ல, இதில் சைக்ளிக் அஸ் வெல் அஸ் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்குது. இதில் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோமல் லாமெல்லால தான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்கும். வேரஸ் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த கிரானாக்களில் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோமல் லாமெல்லால PS2வும் இருக்காது, NADP ரிடக்டேஸ் என்சைமும் இருக்காது. அதனால நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் இந்த ஸ்ட்ரோமா லாமெல்லால நடக்காது. எங்கே மட்டும்தான் நடக்கும்? இந்த கிரானால மட்டும்தான் நடக்கும். வேற சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் தான் இந்த ஸ்ட்ரோமல் லாமெல்லால நடைபெறும். நான் சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன், பாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்ன? அடிஷன் ஆஃப் பாஸ்பேட். இங்கே போட்டோசிந்தசிஸில் பாஸ்பாரிலேஷன்னா என்ன சொல்லுவோம்? ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கூட சேர்ந்து ஏடிபி உருவாகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை ஏன் போட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒளியின் மூலம் உருவாக்கப்பட்ட எலக்ட்ரான்களை பயன்படுத்தி இந்த பாஸ்பாரிலேஷன் நடக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? போட்டோ பாஸ்பாரிலேஷன் சொல்கிறோம். ஏன் இதை நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன் சொல்கிறோம்? போட்டோ சிஸ்டம் 2 எ ஃபோட்டான் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் உயர் ஆற்றல் மட்டத்திற்கு வெளியேற்றப்படுகிறது. இந்த எலக்ட்ரான் ஏற்பிகள் மூலமாக அடுத்து எங்கே வந்து சேரும்? ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து சேரும். இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ம் லைட்டை அப்சர்வ் பண்ண உடனே அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன செய்யும்? உயர் ஆற்றல் மட்டத்திற்கு வெளியேற்றப்படுது. அது எங்கே கடத்தப்படுது? NADPயை NADPH ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கடத்தப்படுது. அப்போது
போட்டோ சிஸ்டம் 2ல இருந்து வெளியேற்றப்பட்ட எலக்ட்ரான், எக்ஸைட்டடான எலக்ட்ரான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமா கடத்தப்பட்டு NADPH ரெடியூஸ் ஆக்குறதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த எலக்ட்ரான் திரும்ப எங்க வரல, போட்டோ சிஸ்டம் 2க்கு வரல. இந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில இன் பிட்வீன் போட்டோ சிஸ்டம் 2 அண்ட் போட்டோ சிஸ்டம் 1 பாஸ்பாரிலேஷன் நடக்குது இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்றோம், நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இந்த நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலமா உருவாக்கப்படக்கூடிய ஏடிபியை தான் நம்ம என்ன சொல்றோம், நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். இந்த ப்ராசஸ் என்ன சொல்றோம், நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். இந்த நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன்ல போட்டோ சிஸ்டம் 1ம் போட்டோ சிஸ்டம் 2ம் சைமல்டேனியஸா இன்வால்வ் ஆகுது. போட்டோ சிஸ்டம் 1ஓட ரியாக்ஷன் சென்டர் என்ன சொல்லுவோம், P700. இதில் இருக்கக்கூடிய லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்றோம், LHC1 அப்படின்னு சொல்றோம்ல. P700 அப்படின்னு ஏன் சொல்றோம், அந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் A மாலிகூல் எங்க மேக்ஸிமம் அப்சார்ப்ஷனை கொடுக்குது அப்படின்னா 700 நானோமீட்டர்ல. அதனால அதை P700 அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி போட்டோ சிஸ்டம் 2ல ஆக்ஷன் சென்டரை நம்ம என்ன சொல்றோம், P680 அப்படின்னு சொல்றோம். ஏன் அதை P680ன்னு சொல்றோம், இதுல இருக்கக்கூடிய குளோரோஃபில் A மாலிகூல் எங்க மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் காட்டுது, 680 நானோமீட்டர்ல. அதனால இந்த ஆக்ஷன் சென்டரை நம்ம என்ன சொல்றோம், P680 அப்படின்னு சொல்றோம். இந்த போட்டோ சிஸ்டம் 2ஓட லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்றோம், LHC2, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன்ல போட்டோ சிஸ்டம் 1ம் போட்டோ சிஸ்டம் 2ம் சைமல்டேனியஸா ஒர்க் ஆகுது. இப்போ இந்த போட்டோ சிஸ்டம் 2 a photon of light அப்சர்வ் பண்ண உடனே என்ன ஆகும், ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், உயர் ஆற்றல் மட்டத்திற்கு எடுத்து செல்லப்படுது. ஸோ தே ஆர் எலிவேட்டட் டு ஹை எனர்ஜி லெவல். அங்கே இருந்து எலக்ட்ரான் ஏற்பிகள் வழியா எதற்கு கடத்தப்படுது, போட்டோ சிஸ்டம் 1க்கு கடத்தப்படுது. போட்டோ சிஸ்டம் 2ல இருந்து எக்ஸ்பெல் ஆகக்கூடிய எலக்ட்ரானை, உயர் ஆற்றல் மட்டத்திற்கு சென்ற எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் கேரியர் யாரு அப்படின்னா குயினான். குயினான் தான் என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிசீவ் பண்றது. இது ஒரு எலக்ட்ரான் கேரியர். இந்த குயினான்ல இருந்து தியோஃபைட்டின், பிளாஸ்டோகுயினான், சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ், பிளாஸ்டோசயனின் மூலமா PS1க்கு கடத்தப்படுது. போட்டோ சிஸ்டம் 1க்கு எலக்ட்ரான் கடத்தப்படுது. PS2ல இருந்து எலக்ட்ரான் PS1க்கு கடத்தப்படும் போது சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்ல ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை பயன்படுத்தி ATP உருவாக்கம் நடைபெறுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த எலக்ட்ரான்கள் டவுன்ஹில் மூமெண்ட்ல வரும்போது அதனுடைய ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. இதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஹில் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாலை நீங்க ஃபோர்ஸா மேலே போட்டிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது கீழே வந்துடும்ல. மேலே போகும்போது அது விசையோட போகுது. அது மாதிரி தான் போட்டோ சிஸ்டம் 2ல இருந்து எலக்ட்ரான் அதிக ஆற்றலுடன் வெளியேற்றப்படுது. அது கொஞ்சமா ஆற்றலை இழந்து தான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. இந்த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலை வச்சு தான் இந்த ஸ்கீமே போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான் ஏற்பி வெளியே அது வரும்போது ஆற்றல் வெளியிடப்படுதுன்னு சொன்னோம்ல, அந்த ஆற்றலை பயன்படுத்தி சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்ல ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கூட சேர்ந்து ATP உருவாக்கம் நடைபெறுது. இதை நம்ம என்ன சொல்றோம், போட்டோ பாஸ்பாரிலேஷன். இங்க எலக்ட்ரான் ஃப்ளோ எங்க போயிருக்கு, இப்போ PS1க்கு இல்ல. PS1ம் அதே மாதிரி ஃபோட்டான் ஆஃப் லைட் அப்சர்வ் பண்ண உடனே என்ன ஆகும், அதுல இருக்கிற எலக்ட்ரான்களும் உயர் ஆற்றல் மட்டத்திற்கு எடுத்து செல்லப்படுது. இங்க ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றது யாரு அப்படின்னா ஃபெரிடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட். இது ஒரு அயன் சல்ஃபர் புரோட்டீன். ஃபெரிடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட்ல இருந்து அந்த எலக்ட்ரான்கள் ஃபெரிடாக்சினுக்கு கடத்தப்படுது. ஃபெரிடாக்சின்ல இருந்து அந்த எலக்ட்ரான்கள் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா NADPயை NADPH ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. ஏற்கனவே போட்டோ சிஸ்டம் 2க்கும் போட்டோ சிஸ்டம் 1க்கும் இடையில ஒரு எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் உருவாயிருக்குல்ல, அது எது, ATP. இப்போ இன்னொரு எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அது என்ன, NADPH. இது ஒரு ஒடுக்க ஆற்றலாக பயன்படுது. இப்போ
இந்த ஏடிபியும் NADPHம் தன்மயமாக்கும் ஆற்றலாக அசிமுலேட்டரி பவரா நிறைய வினைகள்ல ஈடுபடுது. அல்லது கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா ஒடுக்கமடைய செய்வதற்கும் இந்த ஏடிபியும் NADPHம் தான் பயன்படுத்தப்படுது. இப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ பாருங்க, PS2ல இருந்து PS1 வழியா NADPக்கு கடத்தப்பட்டிருக்குல்ல, NADPH அதனால ஒடுக்கமடைஞ்சிருக்கு. எலக்ட்ரான் திரும்ப PS2க்கு வரல. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்றோம், நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இந்த நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலமா உருவாக்கப்பட்ட ஏடிபி இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம், நான் சைக்ளிக் போட்டோ பாஸ்பாரிலேஷன். அப்போ PS2ல இருந்து கண்டினியூஸா PS1 என்ன செய்யுது, எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டே இருக்குதுல்ல. அப்போ PS2க்கு யார் எலக்ட்ரானை கொடுக்குறா, இங்க PS2ல எலக்ட்ரான் வெளியேற்றப்பட்டுட்டு அப்படின்னா PS2 இப்போ ஆக்சிடைஸ் ஸ்டேட்ல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த PS2 ஒடுக்கம் அடைந்தால்தான் இன்னொரு ரியாக்ஷன்ல அது இன்வால்வ் ஆகும். அப்போ PS2க்கு யார் எலக்ட்ரானை ரீஃபில் பண்றா அப்படின்னா வாட்டர் மாலிகூல் லைட்டோட ப்ரெசன்ஸ்ல ஸ்பிளிட் ஆகி புரோட்டானா எலக்ட்ரானா ஆக்சிஜனா இவால்வ் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் என்ன ஆகும், இந்த ப்ராசஸ்ல வெளியேற்றப்படுது. செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்பட்டுனா இந்த ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணப்படுது, இல்லைன்னா இந்த ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது. உலகத்திலேயே ஆக்சிஜன் உருவாகக்கூடிய ஒரே நிகழ்வு எதுதான், இந்த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ஃபோட்டோசிந்தசிஸ் சமயத்தில் பிளான்ட்ல நடக்கக்கூடியது தான். இந்த ஒரு நிகழ்வு தான் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த எலக்ட்ரான்கள் இப்போ எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா PS2வை ரீஃபில் பண்ணுறதுக்கு. எலக்ட்ரானை PS2 அக்செப்ட் பண்ணிட்டு அப்படின்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2 இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம், ரெடியூஸ் கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம்ல. இந்த ரெடியூஸ் கண்டிஷனில் தான் இதால் அடுத்த ஃபோட்டான் ஆஃப் லைட்டை அப்சர்வ் பண்ணி இந்த ரியாக்ஷனுக்குள்ளாடி ஃபர்தராக என்டர் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் தான் ஏடிபியும் உருவாக்கப்படுது, NADPHம் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லை, ஃபோட்டோ சிஸ்டம் 1ம் ஃபோட்டோ சிஸ்டம் 2ம் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகுது. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்குது. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது என்ன ஆகுது, நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்பட்டு புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் மற்றும் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது. இந்த ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கு மாங்கனீஸ் மிக மிக முக்கியம். இந்த ஆக்சிஜன் இவால்விங் காம்ப்ளெக்ஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மினரல் என்ன இருக்குது அப்படின்னா மாங்கனீஸ். இந்த மாங்கனீஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். மாங்கனீஸ் கூட கால்சியம் அயான் குளோரின் அயானும் இந்த ஆக்சிஜன் இவால்விங் காம்ப்ளெக்ஸில் அல்லது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் இன்வால்வ் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி கண்டினியூஸாக ஏடிபியும் NADPHம் உருவாக்கப்படுது. நீர் மூலக்கூறோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீர் இல்லை அப்படின்னா அந்த தாவரங்களால் லைட் ரியாக்ஷன்லேயே இன்வால்வ் ஆக முடியாதுல்ல. லைட் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகலைன்னா ஏடிபியும் NADPHம் உருவாக்க முடியாது. ஏடிபி NADPHம் உருவாக்க முடியலைன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக மாற்றமடைய செய்ய முடியாதுல்ல. ஸோ இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. இப்போது இந்த டாப்பிக்லேருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களை பார்ப்போம். Question 1. Which one of the following is essential for photolysis of water? Photolysis of water, ஒளிசார் நீர் பகுத்தல். இதற்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல எது எசென்ஷியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்ப்போம். மாங்கனீஸ், சிங்க், காப்பர், போரான். இப்போ தான் பார்த்தோம் வாட்டர் இவால்விங் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கு எசென்ஷியலாக இருக்கிறது எது, மாங்கனீஸ் இல்லையா. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சிங்க், காப்பர், போரான் இதெல்லாம் தாவரங்களுக்கு தேவை. ஆனால் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரில் இதோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லை. அப்போ இங்கே ரைட் ஆப்ஷன் எது, மாங்கனீஸ். போரானை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது எதற்கு தேவைப்படுது, போலன் கிரெயின் ஜெர்மினேஷனில் அதுக்கு தேவைப்படுதுல்ல. போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகிறதுக்கு, செல் வால் ஃபார்ம் ஆகிறதுக்கு, செல் டிவிஷன் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் போரான் பங்கெடுக்குது. சிங்கை பார்த்துட்டோம் அப்படின்னா growth ஹார்மோன் IAA ஃபார்ம் ஆகிறதுல அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய தனித்துவமான பங்களிப்பு இருக்குது. ஆனால் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்கு எது எசென்ஷியல், மாங்கனீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் லைட் ரியாக்ஷன் பிளாஸ்டோகுயினான் ஃபெசிலிட்டேட்ஸ்
the transfer of electrons from option பார்ப்போம் PS2 to cytochrome B6F complex, cytochrome B6F complex to PS1, PS1 to NADP plus PS1 to ATP synthase. பிளாஸ்டோகைனான் எங்கே இருக்குது? PS2க்கும் PS1க்கும் இடையில இருக்குது இல்லையா? ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ PS2 to cytochrome B6F complex. PS2 இங்கே இருக்குது, cytochrome B6F complex இங்கே இருக்குது. அப்போ பிளாஸ்டோகைனான் எங்கே இருக்குது பாருங்க, PS2க்கும் cytochrome B6F complexக்கு இடையில. So which is the right option? இதுதான் right option. cytochrome B6F complex to PS1 இங்கே இல்லை, PS1 to NADP அங்கே இல்லை, PS1 to ATP synthase இங்கேயும் இல்லை. So this is the right option. Plastoquinone is between photosystem 2 as well as cytochrome B6F complex. Next question, PS2 occurs in first option stroma, cytochrome, grana, mitochondrial surface. PS2 எங்கே இருக்குது? இந்த கிரானால இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. கிரானால ஸ்டாக்ட் ரீஜியனில் PS2 இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அன்ஸ்டாக்ட் ரீஜியனில் PS1 இருக்கும், PS2 இருக்கும். வேற இந்த ஸ்ட்ரோமா லேமல்லால PS1 மட்டும்தான் இருக்கும்ல. அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்ட்? PS2 occurs in grana. This is the right option. Next question, NADP is reduced to NADPH in. NADP எங்க NADPH reduced ஆகுது? Option 1 photosystem 1, option 2 photosystem 2, option 3 Calvin cycle and non-cyclic photophosphorylation. NADP NADPH reduce ஆகிறது எங்க? இந்த non-cyclic photophosphorylation. So which is the right option? D, non-cyclic photophosphorylation is the right option. Next question, electrons from excited chlorophyll molecule of photosystem 2 are accepted first by. இதே question 2007 கேட்டிருக்காங்க பாருங்க. The first acceptor of electrons from an excited chlorophyll molecule of photosystem 2 is. Option என்ன பார்ப்போம்? Quinone, ferredoxin, cytochrome B, cytochrome F. Electrons chlorophyll molecule photosystem 2ல உள்ள chlorophyll molecule இருந்து excite ஆகும்போது அதை first accept பண்றது யாரு அல்லது first carry பண்றது யாரு? quinone இல்லையா? இங்க ஆப்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்கு? quinone, ferredoxin, cytochrome B, cytochrome F. So PS2ல இருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகும்போது அல்லது உயர் ஆற்றல் மட்டத்திற்கு கடத்தும் போது அதை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எலக்ட்ரான் ஏற்பி யாரு? quinone. So this is the right option. Quinone is the right option. Next question, a photosynthesizing plant is releasing O18 more than the normal. The plant must have been supplied with oxygen. எங்கிருந்து இவால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்? வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகும்போது அதிலிருந்து ஆக்சிஜன் இவால்வ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. அப்போ O18 நமக்கு கிடைக்கணும்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் O18 கிடைக்கணும் அப்படின்னா அதை எதுக்கு கூட சப்ளை பண்ணணும்? வாட்டர் மாலிகுல் கூட சப்ளை பண்ணணும்ல. அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் பார்ப்போம். O3, H2O with O18, carbon dioxide with O18, carbohydrate with O18, C6H12O6, that is nothing but glucose, glucose with O18. எதுக்கு கூட சப்ளை பண்ணணும் நம்ம? water, H2O with O18 இல்லையா? So right option என்ன? B is the right option, H2O with O18. Next question, in photosystem 1, the first electron acceptor is. photosystem 1ல இருந்து உயர் ஆற்றல் மட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது யாரு? PS1ல இருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆன உடனே அது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்? ஃபெரிடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட். அங்க இருந்து தான் ஃபெரிடாக்சினுக்கு கடத்தப்படும் இல்லையா? அந்த ஃபெரிடாக்சின் ஒரு அயன் சல்ஃபர் புரோட்டீன் பார்த்தோம்ல. ஸோ which is the right option? And iron sulfur protein is the right option. Next question, the reaction center in PS2 has an absorption maximum at. PS2 ஓட absorption maximum என்ன? P680. So ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 600 நானோமீட்டர், 780 நானோமீட்டர்,
680 nanometer and 700 nanometer. Which is the right option? 680 nanometer. PS2 ஓட absorption maximum ஆனது 680 nanometer. This is the right option. அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த டாப்பிக்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் கூட பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.